நாட்டின் முன்னணி மின்சார இருசக்கர வாகன தயாரிப்பு நிறுவனமாக திகழும் சிம்பிள் எனர்ஜி கோவையில் தனது புதிய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை துவங்கியது. கோவை மேட்டுப்பாளையம் சாலை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் உருவாக்கப்பட்ட இந்த உயர்தர விற்பனை மற்றும் சேவை மையத்தை தைரோகேர் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் முன்னணி தொழில்துறை வழிகாட்டியுமான டாக்டர் வேலுமணி திறந்து வைத்தார். இந்த புதிய மையம் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முழுமையான மின்சார வாகன அனுபவத்தை வழங்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மையம் வாகன விற்பனை மற்றும் சேவை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் நேரடியாக வாகனங்களை வாடிக்கையாளர்கள் சோதித்து பார்க்கலாம். தற்போது சிம்பிள் எனர்ஜி நிறுவனம் சிம்பிள் ஒன் ஜெனரல் 1.5 மற்றும் சிம்பிள் ஒன்ஸ் எனும் 2 உயர் செயல்திறன் மின்சார இருசக்கர வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்த வாகனங்கள் அதிக ரேஞ்ச், வேகமான சார்ஜிங் திறன் மற்றும் சிறந்த பயண அனுபவத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மைய துவக்க விழாவில் பங்கேற்ற சிம்பிள் எனர்ஜி நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுஹாஸ் ராஜ்குமார் கூறியது, கோவை தொழில்நுட்பமும் அறிவார்ந்த நுகர்வோரும் வசிக்கும் நகரமாக உள்ளது. அதனால்தான் எங்களின் சேவையை இந்த நகரில் விரிவாக்கம் செய்தோம். கோவையில் மின்சார வாகனங்கள் மீதான மக்களின் ஆர்வம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இங்கு எக்ஸ்பீரியன்ஸ் மையத்தை தொடங்குவதன் மூலம் நாங்கள் வாடிக்கையாளருடன் நேரடி உறவுகளை உருவாக்க முடிகிறது என நம்புகிறோம் என்றார். பெங்களூரு, ஹைதராபாத், கோவா, புனே, விசாகப்பட்டினம், விஜயவாடா மற்றும் கொச்சி போன்ற நகரங்களிலும் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்கள் செயல்படுகின்றன. இந்த வளர்ச்சியின் ஒரு அடுத்த கட்டமாக 2026 நிதியாண்டிற்குள் இந்தியா முழுவதும் 150 புதிய விற்பனை மையங்கள் மற்றும் 200 வாகன சேவை மையங்கள் திறக்க இந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. Happy to welcome you all to Coimbatore here, and also we are truly honored and grateful for Velmani sir for placing us on this special occasion. And I think this is the first he's opening a simple energy in Tamil Nadu, so we are proud of that. Another thing is also for him to inaugurate our showroom and Velmani, Apparent Committees, Solar. கோயம்புத்தூர் இதுதான் என்னுடைய முகவரி. இந்த ரோட்டில் 74லேருந்து 78 வரைக்கும் 4 வருஷம் ராமகிருஷ்ணா மிஷன் வித்தியாலயத்தில் படித்தேன். இந்த ரோட்டில் டெய்லி 4 வருஷம் போயிருக்கிறேன். ஸோ இங்கே பிஎஸ்சி படித்தேன். இதுக்கப்புறம் இங்கே வேலை கிடைக்கல. அதனால் கோயம்புத்தூர் விட்டு பாம்பே போனேன். 82 1980